சுமந்து முச்சடக்கி பெத்தெடுத்து 300 நாள் சுமந்து முச்சடக்கி பெத்தெடுத்து பழநூறு தவம் இருந்து பெற்ற என் அம்மா உன் அன்புக்கு ஆகாயமே உன் அன்புக்கு ஆகாயம் துந்தமிலே என்றார். 10 மாதம் இந்த வயிற்றில் சுமந்து என் பிள்ளை இந்த பூமியில் பிறந்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று அணுகனவாக கற்பனை செய்து பெற்றவள் நம் தாய் அல்லவா. அப்படிப்பட்ட தாயை எத்தனையோ கவிஞர்கள் என்னென்னவோ கற்பு வர்ணிச்சிருக்காங்க. அம்மா நான் சும்மா இல்லடா நீ இல்லைனா யாரும் இல்லடா அப்படி ஒரு கவிஞர் சொல்லியிருக்காங்க. பெற்று எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து போட்டா பெற்று கடனுக்குத்தான் நம்ம வித்து வண்டியை கட்டி போட்டா. எத்தனை கவிஞன் என் தாயை பற்றி வர்ணித்த அப்படியெல்லாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா. ஆயிரம் உறவு உண்டு தீடிக்கு வந்தாலும் தாயோட பார்க்க முடியுமா. உனக்கு எனக்கு அம்மா ஒரு திண்டாடா தெய்வம் உலகத்திலே இருக்குது தாயடா. தெய்வம் உலகத்திலே இருக்குது தாயடா. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்போம். பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பான். பால் குடிக்கு பிள்ளை முகத்தை பார்த்து அவர் அதிப்பான். நெஞ்சிலே நடக்க வைப்பான் நீயாம குடிக்க வைப்பான். நெஞ்சி விரலி நெகங்கடிப்பான் பேச சொல்லி காத்திருப்பான். பிஞ்சி விரலி நெகங்கடிப்பா பிள்ளைய பேச சொல்லி காத்திருப்பான். உனக்கு எனக்கு அம்மா ஒரு திதானடா தெய்வம் உலகத்திலே இருக்குது தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கடா அம்மாவை வாங்க முடியுமா. நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடிப்பு வழங்கிய என்பனுக்கு நன்றி. எனக்காக இந்த பாடலை பாட சொல்லி விட்டுக் கொடுத்த அருமைக்குரிய நாரவர் தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றி.
ಕೋಟಿ ಸ್ವರೂಪ ಅಗಂಡ ಗಂಜಿರಾಣೋ ನನ್ನ ಸ್ವರೂಪ ಅವನ ಮಾತ್ರ ಕೋಟಿ ಸ್ವರೂಪ ಅಗಂಡ ಗಂಜಿರಾಣ ನನ್ನ ಸ್ವರೂಪ ನಿಮನ ಬೇದ ವೇದಾಂತ ರೂಪ ನಿಮನ ಬೇದ ವೇದಾಂತ ರೂಪ ನಿಮನ ಬೇದ ವೇದಾಂತ ರೂಪ ನಿರಜಾರಿ சரகை கருகை ஞானம் யோகம் என்ற பல படுகிற ஞானமார்க்கம் உருவம் கண்ணம் மனம் வாயில் சொல்லப்பட்ட மும்மலங்களும் சுற்றறுத்து பசு பதி பாசம் சொல்லக்கூடிய ஸ்ரீமார்க்கம் உருவம் இப்படி பல மார்க்கங்கள் உலகிய ஞானிகளால் ஏற்படுத்தப்பட்ட என்பது உண்மைதான். பல நெரிசல்களும் உடலையும் உள்ளத்தையும் சோதனைக்கு உட்படுத்தும் பயங்கர சாதனம் இல்லாமல் எளிய முறையில் பக்தி மார்க்கத்தில் பகவானை அடைய வேண்டும் என்பதே என்று குறிக்கோள். இந்த ஆதசரி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணாலில் கீழவந்த ஜனகாதி விளைவுகள் நால்வரை எதிர்த்தோம் திருமணத்தை வெறுத்தோம் அத்திரி வஜிஷ்டங்கள் ஈராக 10 பிரதாபதிகளும் என் தந்தை உலக உற்பத்திக்காக படைத்த போதும் பக்தி மார்க்கமே சிறந்தது என்று எண்ணி இந்த 3 உலகங்களையும் ஹரிநாமம் பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பக்திய வாழ்வு சேவை ஜீவன் நல்லதே குறி இசையை நெறி இப்பேற்பட்ட மென்மையான நோக்கம் கொண்டதாத்தா கட்டியமில்லாமல் ஆசுரவாடும் பயங்கர கோட்டைகளும் முன்வர் செய்யும் யாகசாலைகளும் பெண்கள் மற்றும் தனித்து வாழும் கன்னிமாடங்களிலும் ஹரி அயல் தக்கக்கூடிய திடீரங்களிலும் கிண்ணற திம்புடர் மாடுடர் தேவர் உதாரணத்திலும் காண உள்ளவர்களும் காணவில்லா தன்மையிலும் செல்லக்கூடிய பக்தி செல்வன் அடியின் ஒருவரிதான் நாங்கள் என்று அது காலை இழந்து நேம அனுஷ்டானங்களை விடுத்துக் கொண்டு மும்மூர்த்திகளும் தரிசிக்க வேண்டும் என்ற இடத்துடன் திரு கைலாயம் சென்று அங்கு சாட்சா சிவபெருமான் இடவகத்தில் மாதவி வீட்டிருக்க அவளை கண்டு தரிசித்து அவனோடு நல்லாசி பெற்றுக் கொண்டு சத்தியவகம் சென்று அங்கு என் தந்தை பிரபதவனும் தாய் கலைமணி வீட்டிருக்க அவளை கண்டு தரிசித்து அவனோடு நல்லாசி பெற்றுக் கொண்டு இன்று என் கழகத்திற்கு வருகின்று தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்று இந்த இடத்தில் இப்பொழுது ஏதாவது ஒரு கழகம் செய்தாக வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் என் கழகப்பட்டது 1000 என் அண்ணன் தக்கனால் கொடுக்கப்பட்ட சாபம் ஒன்று இருக்கிறது. ஆகையின் காலத்தால் கழகம் எங்கே இது இந்த உலகத்தையே வளர்ந்து இருக்கிறேன். அவசர பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கரப்பிரியா ருத்ரா கரிப்பிரியா கந்தா கழகப்பிரியா நாராயணன் சொல்ல கேட்ப கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட யார் ரிக்வேதம் யசுர்வேதம் சாமவேதம் ஆதத வேதம் சொல்லக்கூடிய 4 வேதங்களும் முறையாக படிக்கப்பட்டு பிரம்மம் பத்மம் வைணவம் பாகவதம் சிவபுராணம் வைசோதம் வசிஷ்டம் நாரியம் பார்க்க பாண்டயம் ஆக்ரேயம் பிரபரத்தம் லிங்கம் வராகம் காண்டம் வாமனம் கூர்மம் மத்ஸ்ய புராணம் கருட புராணம் பிரபாதம் சொல்லக்கூடிய 18 புராணங்கள் வாசிக்கக்கூடிய
விகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மதன சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், பத்ரமானம், நாடகம், திருத்தம், சப்த பிரமம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, அசு பரீட்சை, கத பரீட்சை, கரக பரீட்சை, ரத பரீட்சை, ரத்ன பரீட்சை, சங்கரபாவலக்கரம், வள்ளித்தம், ஆக்குடம், அசிகடம், வித்திவிடம், உச்சாரணம், ரசவாதம், காந்திரவாதம், கைடவாதம், தாதுவாதம், கால்டம், நத்தம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், இந்திரஜாலம், வெகேந்திர ஜாலம், அக்கினி தம்பம், அன்னத்தம்பம், திட்டத்தம்பம், கட்டத்தம்பம், ஆபத்துக்குரிய சொல்லக்கூடிய 64 கலக்கணங்களும் தெல்லற படிக்கப்பட்ட யான் சித்தி பெற்றை, புக்தி பெற்றை, சக்தி பெற்றை, சக்தி பெற்ற எனக்கு இந்த இடத்தில் கனகம் செவன நடக்க வேண்டும் சொன்னார். ஆண்டோடால் வாசுக்கி நராக்கி வடவரை மத்தாக்கி கதவண்ண பண்டோடால் கடைந்து அமதுள்ள கேசவா நாராயணா மாதவா கோவிந்த என்று சொல்லி சீராட்டி பாராட்டி அவன் செவியில் சொல்லக்கூடிய காதுகளுக்கு கேட்கும்படி இனிமையாக அருமையாக பெருமையாக பாடு புகழ்ந்தார். கனகம் சபன நடக்கும் என சொன்னாரே ஆகிய காலத்தால் விஷ்ணு மதுசூதனன் திரிவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதர ரிஷிகேசன் பத்மாதன் தாமரன் சொல்லக்கூடிய பன்னிரு நாமங்களை போற்றிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட திருமாவள கர்மகனை சித்திமுத்து நாயகரை அந்த சந்தகனதியை போற்றாக வேண்டும். அலன்போம் வடிவினைவோம் அந்த வயிற்று பிறந்த தொலைவோம் போகாத்து இறம்போம் நல்லபட மாமதிக மாமருளை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதுதால் காணியென சொல்லி வைத்தானே பாலும் தெளிதேனும் பாலும் பரப்புவை நானும் வருவதற்கு நான் தருவை கோலம் செய் துங்க கிடைப்பது துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என சொன்னானே இடைச்சங்கம் தலைச்சங்கம் கடைச்சங்கம் சொல்லக்கூடிய 3 சங்கங்களும் முறையாக பேடி காக்கப்பட்ட இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய நாடகத்தின் சிறப்பை யான் பெற வேண்டுமே. ஆனால் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுற்றெடுத்து இப்படி தூங்காமல் தூங்கி சுகப்படுவதற்கான சொன்னானே அப்படி புக்கார் உணர்ந்த மும்மூர்த்திக்கு சமான எல்லா வல்ல சித்தி விநாயகரை சிந்தனை தொந்தோனை பக்தியுடன் படிப்பருவார் திரையில் பொன்னும் பொருளும் புகழோடு மக்களுமாய் வன்மிகு வாழ்வார் மகிழ்ந்து என சொன்னானே இப்படி மக்களால் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமே. ஆனால் தெய்வத்துடைய துணை என்பது வேண்டும். அந்த தெய்வத்துடைய துணை என்பதை விட நாம் சென்ற இடப்புறாமே நமக்கு சிறந்த பாருங்க. உலகத்துல எத்தனை தெய்வங்கள் உண்டு, ஆனால் எந்த தெய்வத்துடைய துணை இருந்தால் நாம் சென்ற இடம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்க போனா ஒண்ணு நாம கும்புற குலசாமி, இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த ஊரை கட்டி காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய காவல் தெய்வம். இந்த 2 தெய்வத்துடைய துணை என்பது விட்டால் நாம் சென்ற இடம் போறாமே நமக்கு சிறந்த
ஆக மொத்தத்துல உள்ளூர் தெய்வம். சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்க சாமியை கும்பிடுறது இல்ல, பூராமே வெளியாடா. அதானே உண்மை. இங்க ஒருத்தர் ஐயனார் அருவா இல்லாம 5 வருஷமா வெறுக்கை நீட்டாக இருப்பாரு. அவருக்கு ஒரு அருவா செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளுக்காரு. ஆனா இங்க இருந்து 48 நாள் முறையா விரதம் வந்து ஐயப்ப கோயிலே நம்ம நேர்த்திக்கடன் நம்ம செலுத்துவோம். இங்க ஒருத்தர் முருகன் வேலை வச்சுக்கிட்டு நிற்பாரு, அவருக்கு விளக்க போறதுக்கு ஆளுக்காரு. இங்க இருந்தே பழனிக்கு பாத யாத்திரை போகணும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த வகையில பார்த்தாலும் இந்த உள்ளூர் தெய்வத்துடைய ஆசையும் அடுக்கிறதும் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வத்துடைய ஆசையும் அடுக்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. தாய் தேவ பண்ணி பட்டியா போட்டு வீட்டுல நான் 1000 பேருக்கு அன்னதானம் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக அன்னதானம் ஊருக்கே இட்டா கண்டிப்பா புண்ணியம் வந்து சேராது. ஆக மொத்தத்துல நம்ம தாய் தேவப்படும் முதல்ல சொல்லணும். ஆகிய காலத்தால கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கலாச்சார நிலையில் உயர்ந்த வளம் இது அப்படின்னா இந்து கலாச்சாரங்கள். ஆனால் அப்பேற்பட்ட கலாச்சாரமே மாறிடுச்சு. பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் உண்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் உண்டு, அதே மாதிரி கல்தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன்தோன்றிய மூத்த குடி என்கிற பெருமைக்குரிய மதம் இது இந்து கலாச்சாரங்கள். ஆனால் அப்பேற்பட்ட கலாச்சாரம் கொஞ்ச நேரமா மாறிடுச்சு. சாமியை கும்பிடுறதுல கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க தான் வரமுறை வச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்க கோயில போய் அவங்க சாமி கும்பிடுவாங்க. இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை 2 லட்சம் ரூபாய் வருமானம் கதவை அடைச்சிட்டு அவங்க போய் தொழுகை அப்படிங்கிற பேர்ல அவங்க சாமி கும்பிடுவாங்க. ஆனா நாம என்ன கிழமை சாமி கும்பிடுறது? எல்லா கிழமையும் சாமி கும்பிடலாம், ஆனா ஒரு கிழமோட உருப்படியா சாமி கும்பிடுறது இல்லை. அதான் உண்மை. ஆளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அற்புதமா திருவிழா எடுத்து அன்னைக்காவது போய் ஒழுங்க போய் சாமி கொடுங்க அவன் சொல்லி பெரியவர்கள் தெய்வத்தை வழிபடுவதற்கு இதுதான் பாதை அவன் சொல்லி பாதை ஒதுச்சு வச்சிருப்பாங்க. ஆறு பாதையில வரதில்ல, பூராமே போதை இல்லையா வரும் சாமி கூட. வழக்கமா பூனை கட்டிக்கிட்டு ஜனங்க பார்த்தாங்க. பூவில வரக்கூடியது தேனுக்கு வருகிற மது குடிச்சுட்டு இங்கே போனாலுமே விளங்காது. அதான் உண்மை. ஆக பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம பிறந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்து நோய் ஒரு 2 கிலோ கேட்க வாங்கி அவன் பேர எழுதி அந்த 4 மூளைக்கு மெழுந்திரியை குத்தி வச்சு அந்த உடனே விளக்க பத்தி வச்சா அந்த உடனே அந்த மெழுந்திரி ஏற்றி உடனே வாயினால ஊதி அதை அணைச்சு அந்த கேக்க வெட்டி நம்ம திருவிழா கொண்டாடுறோம். இது நம்ம கலாச்சாரமான கண்டிப்பா நம்ம கலாச்சாரம் கிடையாது. ஆக மொத்தத்துல நம்ம ஏற்றிய ஜோதியத்தை நம்ம கும்பிடணும். அந்த ஜோதியை அணைச்சிட்டு நம்ம கும்பிட பழக்கம் கிடையாது. இருக்க நம்ம கும்பிடுறது இல்ல, ஒளியத்தை கும்பிடுறது நம்மளுடைய வழக்கம். இப்ப கோயிலுக்கு போங்க, சூடம் கொடுத்து நம்ம சாமி கும்பிடுவோம். ஒரு விசேஷம் நடப்பாங்க, குத்து விளக்கு ஏற்றி வச்சு விழா எடுப்போம். ஆனால் அந்த அதே மாதிரி பார்க்கிற பொழுது அந்த குழந்தை பிறந்த காணக்கூடிய அந்த குழந்தை விளக்க 10 வருஷம் அணைக்குதுன்னா அது என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை செத்ததுக்கு சமம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த இடத்துல அணைப்பாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சு உடனே ஊதி அணைச்சு வச்சிருப்பாங்க. காரணம், இத்தனை காலமாக ஏற்று கொண்டிருந்த ஜீவன் இன்றோடு அணைந்து விட்டது என்று பொருள்படும். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை ஏற்றின விளக்க உடனே அணைக்கிறது அந்த பிள்ளை செத்ததுக்கு சமம். அதனால அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. அப்ப நம்ம கலாச்சாரம் என்ன அப்படின்னா, நம்ம கோயில் இருக்கு, நம்ம சாமி இருக்குதுன்னா சிவகாளியம்மன் இருக்கா அப்படின்னா அவட்ட போய் தேங்காய் வளத்தை வச்சு சாமி கும்பிட்டு 4 பேருக்கு சாப்பாடு ஓட்ட போதும். 4 பேருக்கு சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா படிக்க. அந்த ஆசீர்வாதம் 4 பேருக்கு சோறு வரணும். யாருக்கு கொண்டு சோறு வருது? வெறும் சொந்தக்காரனை கூட்டிட்டு சோறு வருதா? இல்ல, ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு இந்த புண்ணியம் தெய்வத்தை சார்கிறது. அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சாமியார் போயிருங்க, இன்னொன்னு பிச்சை எடுப்பவர்கள், அதே மாதிரி ஊனமற்றவர்கள், உழைக்க முடியாத முதியவர்கள், இந்த மாதிரி ஆண்களுக்கு தேர்ந்தெடுத்து நாம சாப்பாடு போட்டு அவங்க வாழ்த்துனா அந்த வாழ்த்து கண்டிப்பாக படிக்கும். அது மாதிரி ரத்த சம்பந்தமே இல்லாத உறவுகளாகிய எங்களை கூட்டியாந்து நல்ல சாப்பாடு, வயிறான சாப்பாடு போட்டு நடிப்பதற்கு இந்த மேடையும் கொடுத்து வாய்ப்பினை கொடுத்துட்ட இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விழாக்குழுவை சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பணியை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம். கள்ளியடியேந்தடிலே இந்த சிவகாளியம்மன் வாசலிலே வண்ண வண்ண மலர்களாலே அபிஷேகம். சந்திரனும் காய்ந்திருப்பான், சூரியனும் குளிர்ந்திருக்கும், இந்திரனும் இங்கு வர மனம் துடிப்பான். அவர் சிங்க வாகனத்திலே சிறிவரும் மெய்யழக பாருங்க, அவர் தங்கத்தாரையிலே காவி வரும் பொன்னழகை கொடுங்க. இங்கே
இந்த பூவுலகத்தை உற்று பார்க்கின்றேன். விண்ணப்பம் அளித்த இந்த மண்ணுலகத்தை தோற்று பார்க்கின்றேன். மண்ணுலகம் என்பது யாரால் தோற்று வைக்கப்பட்டது, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பராபரத்திலே பறந்தோன்றி பராபரம் சொன்னால் என்ன? ஆணாகி பெண்ணாகி அணியாகி ஒடியாகி உருவம் இல்லாத ஒரு உருவாகி, அதாவது என் தந்தை பிரபதவனாலும் அளவிட முடியாத ஒரு அற்புத ரூபத்தைத்தான் பராபரம் என சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட பராபரத்திலே பரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்தில் மகேஸ்வரம், மகேஸ்வரத்தில் ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரமா, பிரபாவிலே வாயு, வாயுவிலே அப்பு, அப்புவிலே பிரதிபு, பிரதிபிலே அன்னம், அன்னத்திலே நரபட்சிகள் தோற்றுவிக்கப்பட்டன. சிரம், திதி, சம்பாரம் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதலாக விளக்கக்கூடிய என் தந்தை பிரபலனாகப்பட்டவர் முதலில் 4 யோனி 7 தோற்றம் 84 ஜீவராசிகளும் தோற்றுவிக்கப்பட்டார். அதிலே ஒரு அனுபவத்தார் மனிதன் தோற்றுவிக்கப்பட்டார். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் மட்டும் அல்லப்படுகின்றார், கவலைப்படுகின்றார், கஷ்டப்படுகின்றார். என்ன என்று பார்க்கின்ற பொழுது 84 ஜீவராசியை என் தந்தை பிரம்மதேவன் தோற்று வைத்தார். ஆனா எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிற போனா அது மனிதனுக்கு மட்டும்தான். இந்த கஷ்டம் மனுஷனுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆசை. ஆசையே இல்லை அப்படின்னா அவன் மனிதனா? ஆசைகள் இருக்கணும். அது பேராசையா மாறிடக்கூடாது. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். இந்த நியாயமான ஆசையா இருந்துச்சு அப்படின்னா அவன் நல்லா இருக்கான். இந்த பேராசை வந்துச்சுனால கொஞ்சம் கஷ்டம் தான் வாழ்க்கையில. இப்ப இந்த நாடகத்துக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா அது நியாயமான ஆசை தான். பேசுன தொகை போறான், நான் ஒரே ஆள் வாங்கி எங்க ஊருக்கு போட நினைச்சா பேராசை இல்ல, விடுவீங்கள? படித்து பட்டம் அடித்தால் நியாயமான ஆசை, படிக்காமலே பட்டம் அடித்தால் அதுதான் பேராசை. உழைத்து சம்பாதித்தால் நியாயமான ஆசை, ஊராட்ட கொண்டை அடித்து சம்பாதிச்சா பேராசை, ஆக மொத்தத்துல பேராசை. உங்க ஆசை எல்லாமே ஆசைகரின் ஆசைகரின் ஈஸ்வரோட ஆகியும் ஆசைகரின் தான். சாமிங்கிறது கூட கொஞ்சம் அளவா கும்பிடுது, ரொம்ப கும்பிட்டாத. இல்லவத்தார் நிலை என்பது வேற, துறவரத்தார் நிலை என்பது வேற. இல்லவத்தார் என்ன செய்யலாம்? துறவரம்னா இல்லைன்னா சாமி இருப்பாரு. நாங்க எல்லாம் 40 ஆக மொத்தத்துல 12 மாசம் மாலை போட்டுக்கிட்டு மலைமலையா நான் ஏறிக்கிட்டு தெரியலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இல்லவத்தார் குடும்பம் வளர்த்தக்கூடியவங்க அதே மாதிரி என்ன மாதிரியே மாலை போட்டுக்கிட்டு மலைமலையா ஏறிக்கிட்டு 12 மாசம் மலைமலைக்கு ஏறிக்கிட்டு என்ன ஆகும்? நம்ம வெண்டாட்டி நமக்கு ஜோறு வர மாட்டா, பக்கத்துக்கு காரணம் போட்டு போயிடுவா, அப்ப குடும்பம் கட்டு போயிடும். ஆக மொத்தத்துல எல்லாமே ஒரு அளவையா. ஆத்தா மேல அப்ப வைக்கின்ற ஆசைக்கும் அப்ப வந்து ஆத்தா மேல வைக்கின்ற ஆசை அளவா இருக்கணும். கட்டி கொடுத்த நாள்ல இருந்து 50 வயசு வரைக்கும் ஆசை வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. 10க்கு 20 முன்னே பத்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கா சோறு போட முடியாது, படிக்க வைக்க முடியாது. ஆக மொத்தத்துல ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க முடியாது. ஆக நமக்கு நாமே ஆப்ப வச்சுக்கிற மாதிரி ஆக்கி வரும். ஆகிய காரணத்தால எல்லாமே இந்த ஆசை என்பது அடைக்காரணம். அளவோடு இருந்தா இந்த உலகத்தில் வளமோடு வாழலாம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை. எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கை. எப்படினாலும் வாழலாம் அவனுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார் உலகத்தவர்களால் போற்றப்படுகிறார்கள். எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா உலகத்தவர்களால் தூற்றப்படுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு தாரம் அளவு, இன்னொரு பெண்ணாட்டி தெரிஞ்சா கொஞ்சம் அளவுக்கு முந்தையதாக அர்த்தம். அவ்வளவுதானே. அளவு என்பது 100, 100க்கு மேல வச்சா 108 வந்துடும். ஒரு மனுஷனுக்கு 1 தாண்டா சரி, 2 எல்லாம் சாப்பிட்டா விளங்காதா? ஏன் 2 தெரியும்? 2 தெரியும். தாரக்காரன் தாண்டா தெரியும். நேரத்தை கேட்கிறேன் என்ன பார்க்கலாம் பூரா 3 தெரியுங்க. அவன் எத்தனை போட்டான்னு அது தெரியும். ஆகிய காலத்தால எல்லாம் வளமோடு இருந்தால் வளமோடு வாழலாம் ஆகிய கேட்டுக்கொண்டு பணந்தா இல்லை என்ன பாசம் நமக்கு கிடைக்காது, காசு இல்லை என்ன நம்ம காதல் கூட மதிக்காது. பெற்ற தாயிடத்தில் நான் பட்ட கதை வேறாலும் முடிஞ்சால் நடக்கிடுவோம், முடிந்தவர என்னாலும் என்னை நம்பி குடும்பம் அங்கே காத்து நிற்கிறதா, அது வெளிச்சம் வர உருகிறனா மெழுகு பத்தியடா. ஆகமத்தான் எதுவும் எனது சுத்தம் இல்லையடா, அவன் உனக்கு பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது தெரிகிறப்பா.
வள்ளுவன் காந்தி சொன்ன வாசகத்தை மதிக்கிறேன். இனிமேல் யாரும் குடிக்க வேணும்னு படிக்கிறேன். அதை என்னால சொல்ல முடியல சாமி. இப்படித்தான் மேடைக்கு மேட சொல்றேன். நினைக்கிறேன் அந்த பக்கம் போய் அல்பாசம் கண்ணதாசன் சொன்னாரு, குடிக்காத தம்பி குடிக்காத, குடிச்சுட்டு குடல் கட்ட துடிக்காது. நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதில்ல, தொட்டவன நேசனை விட்டதில்ல. பால் குடிக்கும், ரத்தத்தையே பட்டை குடிக்கும், மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை அடிக்கும் அப்படின்னாரு. நல்ல கருத்து, குடிச்சா குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நல்ல கருத்தை சொன்னார். ஆனா அந்த இந்த பாட்டு இருந்தபோது குடிக்காதே பாட்டு இருந்ததுக்கு அவரே குடிச்சுட்டு அப்படின்னாரு. பாத்தீங்களா கொடுமை பாருங்க. அவர் குடித்தேன் ஞானி வாரி. நான் கிட்ட வேகமா வந்துகிட்டு இருந்தேன், நாடகத்துக்கு வந்துகிட்டு இருந்தேன். ஒருத்தர் தண்ணியை போட்டு தடமாறி வந்துகிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட போய் பாக்குறேன் சித்தப்பேன். ஏன் அப்படி தண்ணியை போட்டு எப்படி ஒன்னு வாட்டி இனிஷா இருக்கு. ஏன் கண்ணதாசன் சொன்னார் குத்தி, அது மாதிரி நம்மளுக்கு சொல்லணும். எனக்கு ஒரு கருத்து அவ்வளவுதான். அப்ப கேட்க அவர் எனக்கு 15 குத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அப்படி தண்ணியை போட்டு ஆடுறேன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் ஆடலைன்னா அரசாங்கமே ஆடி போயிருந்தா. அதான் உண்மை. நீ வா வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு ஒரு அரை கட்டி எடுத்து அகனை ஊத்த ஆரம்பிச்சாரு. இனி யாருக்காச்சும் புத்தி சொல்லலாமா? முடியுமா? நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், இதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், இதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும். காசாலேசா 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 பாடுபட்டு தேடி மனத்தை புதைத்து வைத்து கேட்டுக்கட்ட மனிதரை கெழுகு கூடுவிட்டு ஆவிதான் போட பின்பு யாரோ அனுப்பிப்பார் பாவர்கள் அந்த படம் என சொல்வது வழக்கம். ஆனா அந்த படத்துக்கு மனசு என்ன பாடுவாங்க? கொள்ளையடிக்கின்றான், கொலை புரிகின்றான். எவன் குடும்பம் எப்படி போனாலும் நமக்கு தேவை பணம் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டான் மனிதன். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினு சொன்னான். கடல் கடந்து நம்மால் போற பெண்ணாட்டுக்கு பெண்டாட்டியுடைய உறவை மறந்து, பிள்ளைகளுடைய பந்தவாசத்தை மறந்து, ஆத்தா அப்ப அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையுமே மறந்து மாற்றான் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகிறான். அவன் சொல்றப்புறம் கேட்கிறான், கக்கூசுகளை சொன்னா கழுவுறா. உள்ள இருக்கக்கூடிய மனத்தை கைவிட்டால் எதற்காக அப்படின்னா பணத்துக்காகத்தான். பணம் இருந்தாத்தான் ஊர்ல நாட்டுல வீட்டுல எல்லாத்திலையும் மதிப்பு, இல்லைன்னா ஒருவே மதிக்க மாட்டேன். அதானே உண்மை. நாடத்துக்கு வந்து நான் வெறுக்கை வீசிட்டு போனேன்னா எனக்கு வெளிச்சின்ன சாப்பாடு, உள்ளுக்கு அவன் ஊற மாட்டான். அதான் வாழ்க்கை. அதானே உண்மை. ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், வெறுங்கையை வீசிட்டு வந்தா வீட்டுல மதிப்பாங்களா? ஆனா இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, வந்த நாள்ல வந்து சார் நல்லா சம்பாதிச்சு வர்றாரு, வந்த நாள்ல இருந்து அவரை 10 நாளைக்கு 10 பையனும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? ஏன் சுத்துறாங்க? இருக்குன்னு அர்த்தம். 10 நாட்கள் சுத்துறதுக்கு ஒத்த நாள் இருக்காது. ஏன் இல்லைன்னு அர்த்தம்.
இருக்கின்ற பொழுது வருகின்ற நண்பர்கள் இல்லாத பொழுது சென்று விடுவார்கள். வாழ்க்கை ஆடிலே பூமுங்காய் வலிதர் கனிமுண்டேஷா சாலைய பட்சிகள் நாம் தன் துடிலே வாழும் ஆடிலே ஆடினோடு அரங்கு வந்து இருப்பாருண்டோ. இந்த வேப்ப மரம் பூத்துருச்சு, நீ பழுக்க இது மொட்டை மரம் இருக்கின்ற பொழுது யாராச்சும் வந்து இதுக்கு கீழே உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. ஆனா பூத்து கனிந்து பலன் கொடுக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா வப்பா குருவி காக்கா அணில் எல்லாம் வந்து முக்கியம் அப்ப இருக்கின்ற பொழுது வருகின்ற இந்த பறவைகள் இல்லாத பொழுது மொட்டை மரம் போச்சுன்னா யாரும் கிட்ட போட போறது இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏன் சொன்னேன்? கடவுளை பார்க்கணும்னாலும் காசா வேணும் அப்படின்னு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நான் சாமியை பார்க்கணும்னு கூட்டத்துல போயிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஐயா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் செஞ்சு காட்டுறேன், 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல காட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உடனே பார்க்கலாமே இருக்காரு. அப்படியா? அவர் கொஞ்சம் பணக்காரரா இருந்திருக்காரு. 2000 எடுத்து தட்டிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, கோயில இருந்து சேலை செஞ்சு வர சொல்லிட்டாரு. அந்த காசுக்குள்ள மதிப்பு பணமா பாசமா என்று பார்க்கின்ற பொழுது பணம் பந்திக்கு வரக்கூடிய காரணத்தினால பணம் பந்தியிலே ராமசாமி விக்னேஷ் சாம்சங் அதான விக்னேஷ் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்து கௌரவத்திற்காக அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆமாம்பா. பணம் பள்ளியிலே கூணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பண்டியிலே கூணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பள்ளியிலே கூணம் குப்பையிலே
வருகின்ற பக்கத்தில் அடடா இயற்கைக்கு முன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடமாக அல்லவா இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மரங்கள் எத்தனை வகை? தென்னை, தேவாரம், கொங்கு, கொய்யா, சண்பகம், வில்வம், வடா, ஆண், அரசு, அத்தி, அசோக சொல்லக்கூடிய பல வகை வண்ண மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட இச்சோலையிலே மயிலை நடனமும் குயிலின் இன்னிசை பாட்டும் என் மனதை கொள்ளையளவா கொள்கிறது. ஆறுகளும் அருவிகளும் பொய்களும் பல்வேறு வண்ணவர்களா அலங்கரிக்கப்பட்ட சோலைகளும் காடுகளும் காடுகூடி புதர்களும் பாறைகளும் சரிவுகளும் பள்ளத்தாக்குகளும் பெரும் தத்துவ மேதை ஞானியரலா வந்து தங்கி யாகம் செய்ய தகுதி வாய்ந்த இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட இடத்தை படுத்தால் எப்படி வளர்த்தால் பொருது என்று பார்த்தால் மதல் ஒன்று நலம் கொண்டு ஆட்டியவாடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல அப்படி இப்பேற்பட்ட இடத்துல ஏதோ ஒரு சப்தம் உள்ளிருந்து சோ சோ என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்ன சோ அரிமையான ராகம், அற்புதமான ராகம், இனிமையான ராகம், இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப ராகமாக இருக்கிறது. இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது வைரமணி விரகத்தால் கால்கட்டு, வைர கோவிலகத்தால் விட்டம் புட்டி, பச்சை வைரத்தால் பலை சென்று, பசுமன் மன்றத்தால் பணிகள் செய்து, பாகுடன் விஸ்வகர்மன் செய்தவரன் பாவை புற வாதம் என்று பாடுகின்றார். எப்படி ஆளலும் சோ ஆளலும் சோ ஆளலும் சோ சொல்லுவான். ஏதோ சத்தம் கேட்கிறதா ஒரு சத்தம் கூட வெளியே வராது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சத்தமும் வெளியில வந்து காரணம் எல்லாம் முடிச்சிருக்காரு. விழித்துக் கொண்டவர்களும் பிழைத்துக் கொண்டார், குரட்டை விட்டவர்களும் கோட்டை விட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டா. நாளைக்கு முடிக்க விட இன்னைக்கு முடிக்கிறது நம்ம கடமை. இந்த அதிசயமான ரகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதிசய ராகம், ஆனந்தராகம், அழகிய ராகம், அபூர்வ
அதிசயராகும் ஆனந்தராகம் அழகியராகம் அபூர்வராகம் அதிசயராகம் மழை தரும் மேகம் அந்த மலையில் மனதில் மோகம் போகும் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மலையில் கலந்த மனதில் மோகம் இசையனும் அமுதியில் இசையனும் அமுதில் இவளொரு ராகம் இசையனும் அமுதியில் இவளொரு வாரம் இந்திரலோகத்தில் சக்கரவாகம் ராகம் அதிசயராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் பெண்ணிய கூந்தல் கருணித நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது பின்னிய கூந்தல் கருணில நாகம் பின்மை இலக்கணம் இவனது பெண்ணிய கூந்தல் கருணித நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தெய்வங்கள் வளர்ச்சிடும் காவிகையாகும் தேவர்கள் வணங்கிடும் காவிகையாகும் இந்த தேவதை கிடைத்தால் அது நம் யோகம் அது நம் யோகம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையில் மைதேனி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதிரி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையில் மைதேனி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதிரி முகமட்டும் பார்த்தால் நிலவினின் ஏனிவள் முகமற்று பார்த்தால் நிலவினின் நீரொளி முழுவதும் பார்த்தால் இவளொரு வைரவி இவளொரு வைரவி இவளொரு வைரவி அதிசயராகம் ஆனந்த அழகிய ராகம் அபூர்வ ராகம் ராகம் எப்படி என்றால் இவரின் தேகத்து அழகை எண்ணி முடியாத போல இருக்கிறது அரசர்கள் இந்த நவமணி பிட்டகமா கலை கலைஞமா காவியம் கீட்டப்படாத ஓய்வா எப்பேற்பட்ட அழகு இடையது இழது செய்யும் எல்லக முல்லை செல்ல நடையது அன்னம் என்னும் நரபலர் கண்ணம் கொள்ளும் படையது வாழ்வைப்புமே படித்தில் வேறு என்ற குலமது கொண்டிருந்த குலமகள் ஜீவ கங்கையினருக்கு இந்த மங்கை நின்று விழாவிக் கொண்டிருக்கின்றார் சங்கு கழுத்து சலசல பல கொஞ்சம் கைகள் ஒட்டிய வயிறு உலகாலும் ஈசன் கை புன்னகையும் பூ போன்ற தேகத்தையும் பார்க்கின்ற பொழுது தாகத்தை போக்கும் மோக அறிவோகலவா விழாவிக் கொண்டிருக்கின்றார் இந்த மாது எதற்காக இப்பேற்பட்ட மாது எதற்காக விடுகிறாள் தூது ஒரு அஞ்சலை கடலிலே தனிமையில் போராடும் கண்மணி உன் நினைப்பில் கலை பாருவே அலைகளில் காற்றடித்தாலும் அவன் நினைப்பில் முக்கூடி
போனாது நித்திலமே பொத்து கடலே எட்டி எட்டி போனாது கெட்டும் மனம் போகாது சித்திரமே செப்பு உடலே நடு கடல் மீது நான் பாடும் பாடி இருந்தது உடல்ல உயிர்தான் விட்டு விலகாது உயிர் காதலே எண்ணத்தை சொல்ல நாடு ஆரையில் அன்ன பறவையை எங்குதான் தேவே அதிகே அமுதே பறந்தார் நடு கடல் மீது நான் பாடும் பாடி பங்கவர்கள் போவார்கள் போகாது காதல் பங்க கடல் மீதானை தேயாது காதல் சுற்றி வரும் பொழுகின்ற ஒன்றுகின்ற இழிகின்ற அன்பு விளக்கென்னும் தெரியும் தெய்வத்திற்கு திரையுங்க காதலுக்கு மறையுங்க உங்களுக்கு இன்று புரியும் ஆற்றிலே கரையில் நின்று இக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம் கரையிலே கண்ணி தவித்தானே காற்று மரம் மீது காலை துடித்தானே இதுதான் காதலின் இடைவேளை. விட்டு இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம் உப்பெடுக்கும் நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் சித்திரமே உடனே கட்டும் ஒன்று காவலும் நம்மை என்ன செய்யும் என்று நித்தியமே ஒத்து அதனே நட்ட நடு கடல் நீர் நான் பாடும் பாட்டு சித்திரம் காதலோ ஏதாதோ பாட்டு அப்படி இந்த மலையில் பார்த்துக் கொண்டதா காரிய கேட்டு சொன்னார் ஆகிய காலத்தா சுந்தரமே ரெண்டதும் கும்பு சீரந்தார் சுந்தரம் இறைந்த நம்ம கொண்டிருந்த மக்கள் இவள் இந்த புலத்தில் கேட்பதுதா இந்த உலகிற்கு இழந்த அந்த சுந்த தேவ சுந்தோமி உலகவனா அந்த சுந்த தேவ சுந்தோமி உலகவனா கந்தசாமி சொன்னாகும் இந்த புலத்தில் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் இவள் யாராக இருக்கக்கூடும் அறிந்தோம் அன்றோட ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியின் ஆழ்ந்த கண்ணின் உற்பத்தியான அமிர்தவள்ளி சுந்தர வள்ளியில் சொல்லக்கூடிய இரு வாதங்களை உறுத்தியான இளையவள் சுந்தரவள்ளி தான் இந்த தனவளத்தை சுதந்திரமாக மரபந்து நிற்கிறார் அந்த கண்டப்பெருமாளைக்கு மனமளிக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நாமும் இங்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இதை வைத்துக் கொண்டே இன்றைக்கு ஒரு கழகத்தை துவக்கிறதா நற்கழகம் சொற்கழகம் பொற்கழகம் என்று சொல்வார்கள் முக்கழகத்துல அது எக்கழகம் நடந்தாலும் அது நற்கழகமாக முடிய வேண்டுமே ஆனால் அது மீண்டுமாக ஒரு ஆடவன் விழாவிக் கொண்டிருக்கின்றார் இவளைத்தான் முதலாக சந்திக்க வேண்டும் போல இருக்கிறது ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம்